crew. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா தாத்தாவை கூட்டிட்டு தாத்தா எங்க போறோம்? சங்கராபுரம் கருப்புசாமி கோயிலுக்கு. சங்கராபுரம் கருப்புசாமி கோயில். கருப்புசாமி கோயிலுக்கா? அந்த கோயில என்ன தாத்தா அவ்வளவு ஸ்பெஷல்? நல்ல அவர் வந்து கருப்புசாமி கோயில்ல வந்து இங்க மட்டும் இல்ல, இங்க பார்த்து பேசுங்க. இங்க மட்டும் இல்ல, சென்னையில எங்க இருந்தாலும் சரி விருதுநகர் எல்லா இடத்துலயும் இங்க வருவாங்க. அப்படியா? நல்ல துடியான தெய்வம். அப்படியா? வந்தாச்சா? வந்தாச்சுல? இங்கதான். அப்படியா? சரி சரி சரி, இங்க வந்தாச்சுல? சரி சரி. தனுஷ் வந்து எந்த தனுஷ்? ரஜினி மருமைய நடிகர் தனுஷா? சரி. அவர் அடிக்கடி இங்க வருவாரு, சிறப்பு கொடுப்பாரு, எல்லாம் செய்வாரு. அப்படிங்களா? அவர் இங்கதான் வந்து அடிக்கடி வருவாரு? அடிக்கடி வருவாரு, மொட்டை அடிப்பாரு, கடா வெட்டுவாரு. அப்படியா? எல்லாம் செய்வாரு. நிஜமாலுமேவா? நிஜமாதான், அப்புறம் பொய்யா? வந்தாச்சு வந்தாச்சு. ஆத்தாடி ஆத்தே. ஏங்கண்ணா தாத்தா இதான் கருப்புசாமி. ஆமா, இதான் கருப்புசாமி கோயில். என்ன தாத்தா இவ்வளவு பிரம்மாண்டமா அழகா இருக்குது? ஏய், இங்க வர கோடியான கோடி இங்கதான் வர்றாங்க. இது பாத்தீங்களா தாத்தா? இது என்ன தாத்தா இது? ஏய், அவரு கருப்பு வந்து குதிரையில வந்து காவல் தெய்வம். காவல் தெய்வம்னு என்ன தெரியுமா? கருப்புசாமி 12 மணிக்கு கூட அங்க ஊர் சுத்தி வருவாரு. அப்படிங்களா? சாட்டையோட. கருப்பே காவல் தெய்வம். இவரு முத்தையா, இவரு கருப்பையா? ஓ, இவரு முத்தையா அனந்தம் 2 பேரு. சரி, நல்லா எழுதி கணக்கு வச்சுக்கோ. சரி. இந்த சாமி இது வந்து பூதம். எப்படின்னா எதையும் பாக்குற மாதிரி அந்த பஞ்சபூதம் சொல்றாங்களே, அந்த மாதிரி. அப்படியா? 2 பூதம். ஆமா, அவங்களுக்கு தான் 2 தான். சரி, கருப்பன்ட்ட போலாமா? போலாம். தாத்தா எதுக்கு தாத்தா அருவா நிறைய வச்சிருக்க? அருவா நேர்த்திக்கிறேன். இந்த கருப்பன்ட்ட எது வேணாலும் நடக்கும். அதனால தான் அவங்க நேர்த்திக்கடை. இது பூரா நேர்த்திக்கடை. நேர்த்திக்கடைனா அருவா இது பண்ணி. ஆமா, நீங்க நேர்த்திக்கணும்னா அடுத்த வருஷம் வரும்போது ஒரு மணி அடிச்சு ஐயா. மணியா? பெரிய மணியா? சரி தாத்தா, ஓகே. மணி அடிக்கலாமா இல்ல அருவா வைக்கலாமா? இல்ல, நீ அருவா வச்சாலும் சரி, மணி அடிச்சாலும் நான் சொல்றது பூஜை கட்டுக்காது சாமி. சரி, ரைட், ஓகே. அடுத்த வருஷம் உனக்கு நல்ல முறையாக வந்துச்சுன்னா இங்க வந்து ஒரு மணி அடிச்சு வைய. சரி தாத்தா, சரி தாத்தா. இதான் கருப்பனா தாத்தா? ஆமா. சாமி வாங்கடா, எல்லாம் சாமி கும்பிடுவாங்கடா. சாமி சாமி காணி எடுத்து வை. வரிசையா நில்லுங்கடா. நல்லா படிக்கணும், எல்லாம் இது பண்ணுங்க, எல்லாம் வேண்டுங்க. வரிசையா நில்லுங்க ஐயா. கருப்பா அதெல்லாம் பிரச்சனை. காணிக்கும் வைக்கிற மாதிரி அதுதான். பாரு எப்படின்னு பாரு தாத்தா. அருவா இல்ல, எம்பிட்டு நேர்த்திக்கடன் எப்படி அருவா வச்சிருக்கான்னு. ஓ, நேர்த்திக்கடன் அருவா எவ்வளவு பெருசுங்க? ஆமா, இவர் என்ன
சரி 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 சரி. எல்லாமே அங்கே இப்போ இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இங்கே வந்து போவாங்க. சரி தாத்தா சரி தாத்தா. தமிழ்நாடு முழுவதும் இங்கே வந்து, தமிழ்நாடு மட்டும் இல்லை, எங்கே இருந்தாலும் நம்ம ஆள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க கருசாமி கோயிலுக்கு. அவர்கிட்ட பேசலாமா தாத்தா பூசாரி தாத்தா? பேசுங்க நீங்கள், அதான் என்னாலும் கேளுங்க, பேசு தாத்தா. நீங்களும் வாங்க, கூட இருங்க. நான் கூட இருக்கேன், நீங்க எடுத்துக்க. அடிக்க மாட்டாரு. அதானே அவர் இருந்து கடிக்கிறாரு. அப்படி இல்லை, அதானே நீ சொன்ன மாதிரி. சரி பேசு. ஐயா வணக்கம். தாத்தா சொல்றாரு கருப்பன் அப்படின்னு சொல்லி, இந்த கருப்பனுக்கு விசேஷமான சக்தி என்னங்கண்ணா இருக்குது? கெடா வெட்டுங்களா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. என்ன நேர்த்தி கடன் வச்சா எந்த மாதிரி செலுத்தணும்? இவர்கிட்ட இருக்க தனி காவல் தெய்வம்னு சொல்லிட்டேன் நானு. நீங்க வந்து சாமியை கும்பிடுறீங்க, உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கு அங்க வந்து ஒப்படைக்கிறீங்க. ஒப்படைச்சு என்ன செய்யறீங்க, உங்க மனசுல என்ன செய்யணும்னு தோணுமோ அதை நீங்க செய்யணும். அப்படிதான். அவர் வந்து இது அது இது செய்யணும் கேட்க மாட்டார். நீங்க கேட்டுக்கணும். சரிங்க, நீங்க செஞ்சுக்கணும். உங்களுக்கு நிறைவேறிச்சுன்னா நீங்களா பார்த்து சாமிக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்குங்க. வேற என்னங்க இந்த கோயில்ல சிறப்பு? வேற என்ன இருக்கு? வேற டெய்லி சாமி கும்பிடா செய்றாங்க. கை வர டெய்லி கெடா வெட்டு. தனுஷ் கூட இங்கதான் வந்து கெடா வெட்டுவாரு, சிறப்பு கொடுப்பாரு. உண்மைங்களாண்ணா? படம் எடுத்ததுங்க. படம் எடுக்கிறது இங்க ஆமா, கருசாமி கோயில் படம் எடுக்கிறது. என்ன படம்னா? இட்லி கடை. இட்லி கடை. ஆமா, இட்லி கடை இங்கதான். அப்படிங்களா? ஆமா, இட்லி கடை அந்த பூஜை போட்டது இங்கதான். அப்படிங்களா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, தனுஷ் எந்த படம் இதுனாலும் இங்கதான் வருவாரு. ஆமா, இந்த படம் எடுத்தாலும் எந்த இது எடுக்க இங்க சாமி கும்பிடு வந்து சாமி கும்பிடாம போக மாட்டாரு. அப்படிங்களா? போக மாட்டாரு. வந்து சாமி கும்பிட்டு போனா அவர் படம் நல்லா ஓடும். அதுக்குதான் நான் சொன்னேன். நான் விரும்புறேன், நான் ஆசை தனுஷ் கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை கண்டிப்பா நடத்தி நிறைவேற்றி வைக்கணும் கருப்பேன். எனக்காக நீங்களும் கருப்பன்ட்ட வேண்டிக்கோங்க. ஓகே ஓகே சரி சரி, அது நடக்கும். அப்படி நடந்தா நீங்க கடா வெட்டி இங்க ஒரு சிறப்பு கொடு. சரி தாத்தா. தாத்தா சொன்ன மாதிரி தனுஷ் அண்ணன் கூட நடிக்கணும்னு எனக்கு ஆசை. அது நடந்துருச்சு அப்படின்னா கடா வெட்டி சிறப்பு கொடு. பொங்கல் வச்சிடுறேன். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். கருப்பு அருள் ஆசீர்வாதத்தால. ஓகே ஓகே சரி, வாங்க கண்ணு. மார்கழி மாசம்னால இன்னைக்கு கடை விட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. அதைத்தான் சொல்றேன். மார்கழி நீராட்டம், பொம்பளை நீராட்டம் இல்லை. நான் கூட போய் மார்கழின்றனால இங்க இல்ல, இல்லாட்டி நேரம் கழி இங்க உட்கார முடியும். இங்க வந்து இப்படி இந்த மாதிரி சாமி கும்பிட முடியுமாங்க? கூட்டம், அதிகமான கூட்டமா இருக்கு. ஏதோ உங்க அன்பு ஆசீர்வாதத்தால கருப்பனை பார்க்க முடிச்சு நல்லா நிம்மதியா இருக்கேன் மார்கழினால. சரி சரி சரி, கருப்பன்ட்ட ஒரு வேண்டுதல் வச்சிட்டு இல்ல, நீ உனக்கு நிறைவேற்ற நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சிரு. சரி தாத்தா சரி தாத்தா. ஆமா, இன்னும் நீ தனியா ஒரு கடை வச்சாலும் சரி, இல்ல தனியா ஒரு என்னமோ சொன்னீல அப்படி ஒரு டெவலப் ஆனாலும் கூட நீ செஞ்சிரு. சரி தாத்தா சரி தாத்தா. ஆமா, அவர் கருப்பையா இவர் முத்தையா? ஆமா. சரி சரி சரி. தம்பி காவல் தெய்வம் அப்படின்னா நமக்கே தெரியாது. இவரு இந்த குதிரை இருக்குல்ல, அந்த குதிரையில அப்படி சுத்தி வருவார், வளம் போட்டு வருவார். எந்த வந்து இப்ப நேருக்கு இருக்குல்ல, அப்படியே வந்து சாட்டோட வந்தா எவனை அங்க அட்டம் சொல்லிக்க முடியாது. சரி, எந்த கோயில் போமா? காவல் தெய்வமா? பழமையான கோயில், பழமையான கோயில் தான். ரெண்டாவது டெவலப் பண்ணது இது பூரா. அதே குதிரை, அதே மெயின்டெனன்ஸ் பண்ணது தான், அதே செல்லதான், அதே குதிரை தான். இந்த மாதிரி அமையறதெல்லாம் அங்கிட்டெல்லாம், இந்த மாதிரி அங்கிட்டெல்லாம் அமையாது. இந்த மாதிரி குதிரை இந்த பெருசு இருக்கு, இப்ப வச்சிருக்காங்க. வச்சிருந்தாலும் இந்த மாதிரி அமையாது. சரி தாதா சரி தாதா. அது தெரியும். சரி, நீ பாட்டுக்கு உட்காந்து என்ன பொங்கச்சோறு சாப்பிட்டு விட மாட்டேன்.
சரி டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருப்பன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா வீட்டுக்கிட்ட தாங்க இருக்குது கருப்பன் கோயில். பை வாக் டிஸ்டன்ஸ்லேயே நடந்து வரலாம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையான கோயில். கருப்பன் வந்து சக்தி வாய்ந்த தெய்வம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்களா மணி அடிக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து எந்த படத்துக்கு நடிக்கிறதா இருந்தாலும் சரி, புது படம் டைரக்ஷன் பண்ணாலும் இங்கே வந்து கெடா வெட்டி கருப்பனை கும்பிட்டு தான் எதாக இருந்தாலும் அவர் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவரோட வெற்றி ரகசியத்துக்கு முக்கிய காரணமே நம்ம கருப்பன் தான். சரிங்களா? உலகத்துல இருந்து நிறைய இடத்துல இருந்து இந்த கருப்பனை கும்பிட்டு வேண்டுதல் வைக்கிறவங்க இருக்கிறாங்களாம். பூசாரி ஐயாவே சொன்னாரு. உங்களுக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், ஒரு நல்லது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில திருப்பு முனையாக அமையணும் அப்படின்னா கருப்பங்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் வந்து காவல் தெய்வம். ஜாதி மதங்கள் கடந்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கடவுள் அவர். உங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா அவர்கிட்ட வேண்டுதல் வச்சு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருங்க. நானும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறேன். அது கண்டிப்பாக நிறைவேறும்னு நினைக்கிறேன். நான் கருப்பசாமி அடுத்த முறை பார்க்கும்போது என் வேண்டுதல் நிறைவேற்றி தான் நான் பார்ப்பேன்னு கருப்பன்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அது நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு நீங்களும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். தாத்தாவுக்கும் இந்த கருப்பனை கூட்டிகிட்டு வந்து காமிச்சா நம்ம உரங்காப்புலி தாத்தாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தாத்தா ரொம்ப நன்றி தாத்தா. சரி, நன்றி.